ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான மணி ஏர்ன் பண்ணக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்க நிறையா மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து கேம்ஸ் விளையாடி மணி ஏர்ன் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்க நியூஸை வந்து ரீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். இது மாதிரி அவங்க நிறையா மெத்தட்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து உங்களோட யூபிஐ ஐடிக்கே ரொம்பவே ஈஸியாக விட்ரா பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணாலே போதும், உங்களால் 50லேருந்து 100 ரூபீஸ் வரைக்குமே ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஏர்ன் பண்ண எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே அதுவும் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணியே மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனில் நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணி நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணலான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வெப்பேஜ் லோட் ஆகும். அந்த பேஜோட எண்ட்லேயே வந்து இந்த ஆப்புக்கான அஃபிஷியல் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இருந்து போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் நம்ம சைன் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். சைன் அப் பண்ணுறதுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கிற கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த இமெயில் வேணுமோ அதை சூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணவனே பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஷோ ஆகும். அதில் வந்து அவங்க நிறையா கம்பெனிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நிறையா கம்பெனிஸோட டை அப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு கம்பெனிஸுமே நீங்கள் கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஆஃபர்ஸை கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன் வந்து சைன் அப் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா அவங்க கொடுத்துருக்கிற கேமில் அவங்க சொல்கிற லெவல்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதில் எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடி நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து டைம் பாஸாக இருக்கும். அதே சமயம் உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற நியூஸை நீங்கள் ரீட் பண்ணி வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர்ன் 15 காயின்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூஸ்க்கான அஃபிஷியல் பேஜுக்குள்ளே வந்து போகும். ஸோ இதில் நீங்கள் அவங்க சொல்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான காயின்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஓடும். டைம் ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்னு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்கே அடிக்கடி வந்து கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து டைம் வந்து ஓடும். அந்த கொடுத்துருக்கிற டைம் வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே லீவ் ஆகிக்கலாம். ஸோ இப்படி தான் அந்த ரீட் அண்ட் ஏர்ன் மெத்தட் மூலமாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போக போக பார்த்தீங்கன்னா அவங்க பட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் இருக்க நீங்கள் எல்லா பட்டனையுமே கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நியூஸ்க்கான அந்த காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து சூப்பர் ஆஃபர்ஸ், இன்னொன்று வந்து ப்ளே கேம்ஸ். ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் ஆஃபர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சூப்பர் ஆஃபர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டேஸ் நீங்கள் கூட கூட பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸோட அந்த கவுண்ட்மே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டை வாட்ச் பண்ணி வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ப்ளே கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் அவங்க கொடுத்துருக்கிற கேம்ஸில் இருக்க லெவல்ஸை கம்ப்ளீட் பண்ணியும் உங்களால் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ப்ளே டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே டைம்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற ஒரு மெத்தட். இதில் வந்து அவங்க நிறையா வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கொடுத்துருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ட்ராக் பண்ணுறது வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணுவாங்க. மற்ற அப்ளிகேஷன் மாதிரி இல்லாமல். ஸோ இந்த ப்ளே டைமுக்குள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ட்ராக் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா நம்மளால் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அதுக்கான அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு பெனிஃபிட். ஸோ இதுலேயும் வந்து அவங்க நிறையா கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், சர்வேஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை உங்களால் ரெஃபரல் மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் ரெஃபரல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வைங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆப்ஷனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இங்கே மை வேலட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து ஆட் பே அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை உங்களால் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு, பேபால் அப்புறம் யூபிஐ மூலமாக வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூபிஐ மூலமாக வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி, மொபைல் நம்பர், ஃபுல் நேமை வந்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த யூபிஐ மூலமாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி வித்ட்ரால் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கம்மியான டைமில் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த டாஸ்க்கை பொறுத்தா இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரி டாஸ்க்லாம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, உங்களுக்கு வந்து டைம் பாஸாக இருக்கும், அதே சமயம் வந்து உங்களால் அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி டாஸ்க்கு ஆஃபரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து ரொம்பவே ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கொடுக்குறது வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து தேவை இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கேம்ஸ் விளையாடி இந்த மணி ஏர்ன் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நிறையாவே அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டான டாஸ்க்கை சூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து ரொம்பவே குவிக்காக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டாஸ்க்கை சூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.